சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. ஒன்று ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும், அப்படி இல்லைனா ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும். அதை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக தான் தலைவர் 173 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் இந்த படத்தை எடுக்க போகிறார் என சொல்லப்பட்டது. கடைசி நேரத்தில் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டார். அதைத் தொடர்ந்து பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா எடுக்க போகிறார் எனவும், அப்படி இல்லைனா டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து எடுக்க போகிறார் எனவும் தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருந்தது. சற்றும் எதிர்பார்க்காத விதமாக தான் தலைவர் 173 திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிறதா தகவல்கள் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோவோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோ பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் அதில் வந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படம் அவுட்ஃபிட் படத்தோடைய தழுவலாக இருக்குமா என்கின்ற கேள்விகளும் ரசிகர்களுக்கு இருந்து தான் வருது. ஆனாலும் இந்த படம் தழுவல் படம் கிடையாது. அதற்கான எந்த அஃபிஷியலமான அப்டேட்டுமே அவங்க படக்குழு சொல்லலை. தொடர்ந்து இந்த படம் ஏப்ரல் மாதம் தொடங்கும் என ரஜினிகாந்த் சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்காரு. காரணம், ஏப்ரலில் தான் இந்த படத்துடைய, அதாவது ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் முடிவடையுது. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் எனவும், ரொம்ப வருஷமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்ஷன் படங்களில் நடித்து அவருக்கே வெறுத்து போச்சான். தொடர்ந்து ஃபீல் குட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் படத்தில் நடிக்கலாம் என முடிவெடுத்து தான் தொடர்ந்து இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட டான் படம் எடுத்த கையோடவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கதை சொல்லியிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. ஆனால் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதையை டெவலப் பண்ணுங்கள், நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதை தொடர்ந்து எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் ரஜினிகாந்தோடைய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து சிவகார்த்திகேயனை வச்சே படம் எடுக்கலாம் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விடலாம் என பிளான் பண்ணியிருந்தார். சரி, மீண்டும் ஒரு தடவை தலைவர்கிட்ட கதையை சொல்லலாம்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. தலைவருக்குமே கதை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சான். கதை பிடிச்சதுனால மட்டும்தான் தலைவர் சிபி சக்கரவர்த்திக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க போகிறாங்க என தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இப்போ கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணுறாரு, அதில் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து தலைவர் 173 படத்துடைய நிறையா அஃபிஷியலான அப்டேட்ஸ் வெளிவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 173 படம் கண்டிப்பாக சாதனை செய்யுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.